அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்பைசி பாக்ஸ் தமிழ். வாங்க இந்த வீடியோவில் பருப்பு வடை அல்லது மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்குங்க. இந்த வடை வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். எங்கள் சைவ விருந்து இந்த வடை இல்லாமல் கம்ப்ளீட் ஆகாது. மாவை உதிரி உதிரியாக எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரியும் செய்யலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது மசாலா வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரை டம்ளர் வடைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை வடைப்பருப்பில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு இதுலேயும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை 1 டம்ளர் பருப்பு எனக்கு 20 to 25 வடை கிடைக்குங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வடைங்கிறதுனால 2 வரமிளகா, 2 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன கிராம்பு, அப்புறம் ஒரு 5-6 பூண்டு, 1 இன்ச்சு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதையெல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் தனியாக. ஸ்பூன் ஊற வச்ச பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம், மீதியெல்லாம் அரைச்சிக்கலாம் கொரகொரப்பாக. இப்போது இந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த வடைப்பருப்பை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் இந்த வடைக்கு நல்லாயிருக்கும். இப்போது தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கலாம். இப்போது அரைச்சி வச்ச பருப்பு, மசாலா, அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். பருப்பை இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்ச முழு பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த முழு பருப்பு இந்த வடைக்கு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அப்புறம் இந்த மாவை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். அப்புறம் தண்ணியை கையில் நனைச்சிக்கிட்டு இந்த மாதிரி அந்த உருண்டைகளை தட்டி எண்ணெயில் போட்டுறது தான். இப்படி எல்லா உருண்டைகளையுமே தட்டி எண்ணெயில் போட்டுடலாம். வடைக்கு நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கணும். கவனமாக எண்ணெய் கையில் படாத மாதிரி போடுங்க. வடை வெந்துருச்சான்னு தெரிகிறதுக்கு இது வந்து லைட் ப்ரௌன் கலரில் மாறி இருக்கும். அப்புறம் இந்த பபிள்ஸ் எல்லாமே கம்மியாயிரும், அப்போ தான் வந்து வடை தயாராகிருச்சுன்னு அர்த்தம். எந்த வடையாக இருந்தாலும் நீங்கள் இரும்பு பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா அது நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போது வடை வெந்துருச்சு, எல்லாத்தையுமே எடுத்துடலாம். உதிரி உதிரியாக போட்டு பக்கோடா மாதிரியும் செய்யலாம், அது வந்து குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதோ சென்டராக இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து நான் சொன்ன இந்த பக்கோடா. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட கிறிஸ்பியான எம்மியான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.